ஆஸ்கர் எடுத்து ரெடியா வைங்கடா. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இன்னும் 30 வருஷத்துல சூரியன் அழிஞ்சிரும். அதனால குவார்ட்டர் ஆஃப் தி ஹியூமன் பாப்புலேஷன் அழிஞ்சிரும். ஏன் ஹால்ஃப் பாப்புலேஷன் கூட அழிய வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாருமே ஸ்டார்வேஷன்ல சண்டை போட்டுட்டே செத்துருவோம் அப்படிங்கிற காரணத்தால பூமியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வர்றாரு. அவரை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்களா? அவர் உலகத்தை காப்பாத்தினாரா? இதுதான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியோட கதையே. இதை கையாண்ட விதம்ங்கிறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஓப்பனிங்ல ஹீரோ கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. அவர் எங்க இருக்காரு? ஸ்பேஸ்ல தான் இருக்காரு. ஆனா அவர் எப்படி ஸ்பேஸுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. இப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட ஆரம்பிச்சு போக 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 அந்த ஸ்டோரி டெல்லிங்கோட நாட்ஸ் அவுக்குறப்ப அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸ்டோரி டெல்லிங் மட்டுமா, ஸ்பேஸை காட்டின விதம் பியூர் சினிமா. டெக்னிக்கலா அவ்வளோ சவுண்டா ஒரு படத்தை எடுக்கிறது, எப்பா வாவ்! ஹாலிவுட் ஹாலிவுட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோண வச்சுச்சு. ரைலாண்ட் கிரேஸ் அப்படிங்கிற கேரக்டரை எவ்வளோ காமிக்கலாக காட்ட முடியுமோ, அதே டைம் சீரியஸாக காட்ட முடியுமோ, அதே டைம் அறிவாக காட்ட முடியுமோ, இது எல்லாம் கலந்த கலவையாக அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு ஹியூமன் எமோஷனும் ஏலியன் எமோஷனும் பாண்ட் பண்ணால் அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்கங்க. ஏலியன் எப்படி ஹியூமனை காப்பாற்றுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாட்டி அந்த படமே என்னடா இது அப்படின்னு போயிடும். பட் அதை அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஏலியனோட லாங்குவேஜ் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ள நடக்கிற காமிக்கலான கான்வர்சேஷன்ஸ், அவங்க ஊர்ல எப்படி மக்கள் இருக்காங்க, இங்க எப்படி மக்கள் இருக்காங்க, நாங்க 2 பேருமே ஒரே மோட்டோவோட தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டாரை காப்பாத்தணும். அதுக்கான ப்ராசஸ்க்காக தான் ஸ்பேஸ்க்கே வந்திருக்காங்க. அதுல அவங்க எப்படி ஒண்ணா ஒர்க் பண்றாங்க, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பயங்கர அழகா காட்டியிருக்காங்க. நீங்க வந்து லிட்டரலா ஸ்பேஸ்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி ஃபீல இந்த படம் குடுக்கும். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கா? இருக்கா, இருக்கா, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்டோரி டெல்லிங். வேணா இது வேணா சொல்லலாம். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அது கதைக்கு தேவைப்படும். அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அந்த ஸ்லோனஸ் தேவைப்படும். அதனால மட்டும் தான் அந்த கதை வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. விறுவிறுன்னு போற கதை கிடையாது. ஸ்பேஸை ரசிக்கிற ஒரு ஆளா இருந்தா, உங்களுக்கு ஸ்பேஸை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கிலீஷ்ல பாருங்க. அந்த எமோஷன் கம்மியாகிற விதம் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியோட புக்கு படிச்சது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பில்லாடும் கிறிஸ்டோபர் மில்லரும் டைரக்ஷன் வைஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. புக் படிச்சவங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பை.